கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா பரட்டிக்கலாம். நல்லா வதக்கிக்கிட்டு தேவையான அளவு கருவேப்பிலை அதை போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அப்புறம் தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வதக்கி விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் வதங்குறதுக்கு உப்பு போட்டால் சீக்கிரம் வெந்துடும். அப்புறம் கொஞ்சம் காயம் போட்டுக்கலாம். காயம் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வதக்கணும். மிளகாப்பொடி போட்டுக்கலாம். மிளகாப்பொடி போட்டு கொஞ்சம் பரட்டி விட்டோன்னே முருங்கைக்காய் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டோன்னே கொத்தமல்லி பொடி போட்டுக்கலாம். பரட்டி விட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறம் இறக்கி வச்சுக்கலாம். சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.